ஸோ ஹலோ லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், என்னை பற்றி இவங்க எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். யாருக்கும் தெரியாது. அது எப்போ தெரிஞ்சிருக்கும்ல. நிறைய பேருக்கு ஒரு ஆசை இருக்கும், நம்ம பிசியை வந்து ப்ளே ஸ்டோர் இருந்தால் எப்படி இருக்கும், நல்லா இருக்கும்ல. ஏபிகேலாம் சைட் லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி நம்ம ஃபோனில் யூஸ் பண்ணுற ஏபிகேஸ்லாம் இதில் யூஸ் பண்ணால் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு நிறைய பேர் யோசிப்பேன். அதுக்கான வழி தான் நான் இப்போ சொல்ல போகிறேன். இந்த வீடியோவே அந்த வீடியோ தான், டைட்டில் பார்த்தா வந்திருப்பீங்க. ஸோ இதுக்கெல்லாம் முன்னாடி நம்ம விண்டோஸ் 10 விண்டோஸ் 11 ரிலீஸ் ஆகிற காலத்தில் நம்ம இருந்தோம்னு வச்சோன்னே, விண்டோஸ் 11 எப்படி நம்ம மார்க்கெட்டிங் பண்ணாங்க, விண்டோஸ் 11 வந்து நம்ம ஃபோனில் இருக்க ஏபிகே வந்து இன்ஸ்டால் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி தான் மார்க்கெட்டிங்கே பண்ணாங்க. ஆனால் ரிலீஸ் ஆனப்போ அதுக்கான தடையமே இல்லை. ஏபிகே இன்ஸ்டாலே பண்ண முடியாது, ஏபிகே வந்து யூஸே பண்ண முடியாது. ஏன்னே தெரியல, இப்போ வரைக்குமே ஏபிகே இன்ஸ்டாலே பண்ண முடியாது. அதனால தான் இந்த வீடியோ வந்து பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, அது வேறு மேட்ரு. சரி, வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். டிஸ்கிரிப்ஷனில் ஒரு டிரைவ் லிங்க் கொடுத்துருவேன், அதுக்குள்ளே போனீங்கன்னா இந்த மாதிரி தான் ஒரு விண்டோ வரும். டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா டவுன்லோட் அடிவேன்னு சொல்லி வரும், அது கொடுத்தீங்கன்னா டவுன்லோட் ஆரம்பிச்சிடும். அரௌண்ட் 865 MB இருக்குது, அதை டவுன்லோட் பண்ணிக்கங்க. அதை இப்போ வந்து எக்ஸ்டார்ட் பண்ணிப்போம். நான் அதை ஆல்ரெடி எக்ஸ்டார்ட் பண்ணிட்டேன், நீங்கள் எக்ஸ்டார்ட் பண்ணிக்கங்க. உள்ளே வந்தீங்கன்னா இங்கே ஒரு பேட்ச் ஃபைல் இருக்கும். பேட்ச் ஃபைல்னால் என்னென்னா, இப்போ நம்ம வந்து தனித்தனியாக ஒன்று ஒன்றா இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் அவங்க கோடாக வச்சுருப்பாங்க, நீங்கள் டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா போதும், அதே எல்லா வேலையும் பார்த்துரும். ஸோ லோடாகி முடித்தோடனே ப்ளே ஸ்டோர் வந்துடும். அப்புறம் நான் வீடியோ முடிச்சிருன்னு சொல்லி போட்டு போகக்கூடாது, இனிமேல் தான் வீடியோவே இருக்குது. ஃபியூ மினிட்ஸ் லேட்டர் ப்ளே ஸ்டோர் வந்துருச்சு. சைன்இன் கேட்குது. இதில் என்னென்னா, உங்கள் பர்சனல் ஐடி வந்து இதில் கொடுக்காதீங்க, நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். உங்கள் செகண்டரி ஐடி இல்லைனா இங்கே க்ரியேட் அக்கௌண்ட் இருக்குது, அதை கொடுத்து மைசன் கொடுத்துருங்க. க்ரியேட் பண்ணிங்க புதுசாக அக்கௌண்ட்டு. நான் செகண்டரி அக்கௌண்ட் கொடுங்க, இல்லாமையாக இருக்கும்ல, எடுத்து போடுறோம். ப்ளே ஸ்டோர் ஓப்பன் ஆகிடுச்சு. ஒரு ஆப் ஏற்றி வைப்போம், chess.com. இன்ஸ்டால் 55 MB பார்த்தீங்கன்னா சைடில் வருது இன்ஸ்டால்னு சொல்லிட்டு. இன்ஸ்டால் ஆகிடுச்சு. நீங்களும் கேட்பீங்க, இது நான் எமுலேட்டர் யூஸ் பண்ணிட்டு போயிடுவேன், எமுலேட்டர் இதே மாதிரி தான் நடக்கும், ப்ளே ஸ்டோரில் போய் ஆப் இன்ஸ்டால் பண்ணுவேன், எமுலேட்டர் இது ஒன்று தானே கேட்பீங்க. அதுதான் இல்லை. இப்போ வந்து நான் சர்ச்சில் போய்ட்டு நான் இன்ஸ்டால் பண்ண ஆப் எடுத்தேன்னா இங்கேயே வரும். வருதா? செஸ் முன்னாடி வந்துருச்சு. அதுதான் அது. ஓப்பன் லாயின் பிளேஸ் கெஸ். இப்போ பார்த்தீங்கன்னா செஸ் ஒரு மேட்ச் போட்டு பார்ப்போம். ஸோ அவ்வளோதான், செஸ் மேட்ச்லாம் விளாண்டு போகலாம், தேவையில்ல. ஸோ இப்போ வந்து ப்ளே ஸ்டோர் இன்ஸ்டால் பண்ணுறோம், அதுலேருந்து ஆப்பும் இன்ஸ்டால் பண்ணுறோம், அந்த ஆப்பும் ஒர்க் ஆகுது. அவ்வளோதானே வீடியோனா? இல்லை. இப்போ வந்து நிறைய பேர் வந்து ஏபிகே வந்து சைடில் பண்ண நினைப்பீங்க. இப்போ ஏபிகே வச்சுருக்கு, அது பார்த்தீங்கன்னா ப்ளூ ஸ்டாக்ஸ்லாம் இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி காட்டுது. ஓப்பன் வித்துன்னு கொடுத்தாலும் இன்ஸ்டால் பண்ணுறது, அது கொடுத்தா வராது. அது WSAவோட தான் அந்த இன்ஸ்டால் பேட், அது ஒர்க் ஆகலை. அது சரி பண்ணுறதுக்கு ஒரு வழி இருக்குது. அது என்னன்னு இப்போ பார்ப்போம். ப்ரௌசர் போய்க்குங்க, கூகுளில் வந்து WSA பேக்மேன் சொல்லிட்டு சர்ச் பண்ணிங்க. ஃபஸ்ட்டு ஒரு கிட்டப் லிங்க் வருதா, அதை தொட்டுங்க. இந்த டெவலப்பர் தான் அதை Windows Subsystem ஃபார் ஆண்ட்ராய்டுக்கு வந்து பேக்கேஜ் மேனேஜரை வந்து ரெடி பண்ணுறாரு. WSA பேக்மேன் ரிலீஸ் சைடில் வந்து ரிலீஸ் இருக்கா, அங்கே WSA பேக்மேன் சொல்லிட்டு லேட்டஸ்ட் ரிலீஸ் வந்துருக்கு. இப்போ Jan 28 ரிலீஸ் பண்ணுறாங்க. அதில் அப்படியே கீழே வந்தீங்கன்னா WSA பேக்மேன் வெர்ஷன் 1.4.0 installer.exe இருக்கா, அதை கிளிக் பண்ணி டெவலப் கொடுத்துருங்க. நான் டெவலப் பண்ணி வச்சிட்டேன். இதான் இங்கே டெவலப் பண்ணி முடிச்ச அப்புறம் இன்ஸ்டால் பண்ணுங்கள். எஸ், நெக்ஸ்ட் இன்ஸ்டால். ஃபினிஷ் கொடுத்துருவேன் இன்ஸ்டால் ஆகி முடிச்சப்பறம். ஸோ இப்போ நான் வெளியே வந்து பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா பேக்கேஜ் ஐக்கான் மாறிடுச்சு, அந்த WSA பேக்மேனோட ஐக்கான் மாறிடுச்சு. டபுள் கிளிக் பண்ணுவோம், லோட் ஆகிட்டுருக்கு. ஆனால் இங்கே வந்து இன்ஸ்டால் பட்டன் வேலை செய்யலை. ஏன் தெரியுமா? இப்போ நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு WSAன்னு சொல்லி டைப் பண்ணுவேன். விண்டோஸ் சப்சிஸ்டம் ஃபார் ஆண்ட்ராய்ட் செட்டிங்ஸ் வருதா, அங்கே வந்து சைடில் பார்த்தீங்கன்னா டெவலப்பர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு டெவலப்பர் ஆப்ஷன் ஆன் பண்ணிக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா WSA பேக்மேன் இதாக இங்கே இருக்கா, இதுக்குள்ளே போன உடனே என்ன வருது, ADB டீபக்கிங் சொல்லி வருதா, அது ஆல்வேஸ் அலோவ் ஃப்ரம் திஸ் கம்ப்யூட்டர் கொடுத்துட்டு அலோவ் கொடுத்துருங்க. நீங்கள் செக் பாக்ஸ் டிக் பண்ண மறந்துடாதீங்க, இல்லை திருப்பி கேட்டு இருக்கோம்.
அவ்வளோ கொடுத்துப்போம். ஆஃப்லைன் சொல்லி ஏதாவது வந்துச்சுன்னா திருப்பி WSA அண்ட் செட்டிங்ஸில் போய்ட்டு டெவலப்பர் ஆப்ஷன் போய்ட்டு அங்கே ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி பாருங்கள். இப்போ வந்து இந்த மாதிரி கனெக்டர்னு சொல்லி வந்துடும். கனெக்டர் சொல்லி வந்துருச்சுன்னா இப்போ நீங்கள் அந்த பேக்கேஜ் போய் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் பண்ண முடியும். இன்ஸ்டால் வந்துருச்சா, முடிஞ்சு இன்ஸ்டால் இல்லை நேரங்கள் கழித்து. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரியேட் டெஸ்க்டாப் ஷார்ட்கட் சொல்லி காட்டுதா. இது எதுக்குன்னா டெஸ்க்டாப்பில் வந்து அந்த ஐக்கான் காட்டும், நீங்கள் அப்படியே ஈஸியாக ஆக்சஸ் பண்ணுறது. எனக்கு தேவையில்ல, ஓப்பன் ஆப் கொடுத்துருவோம். ஆப் ஓப்பன் ஆகிட்டுருக்கு. கண்டினியூ வித் ஃபோன் நம்பர். Spotify வந்துருச்சா, இங்கேயே வருது பாருங்கள், கெட் த பெஸ்ட் Spotify எக்ஸ்பீரியன்ஸ் ஆன் Android 13. அதை ஆக்சஸ் கொடுத்துருங்க. பாருங்கள் ஃபோன் Spotify ஏதாவது அப்படியே வருது. இது என்ன Spotifyன்னு பல பேர் கேட்பீங்க. இதே தெரிஞ்சிடும். நான் அது சொல்ல மாட்டேன், நான் அது சொன்னால் சப்போர்ட்லாம் பண்ண மாட்டேன், சொல்ல மாட்டேன். ஆடு வராது, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. Spotify சும்மா எக்ஸாம்பிள் தான் இன்ஸ்டால் பண்ணேன். நீங்கள் நிறையா வச்சுருப்பீங்க, இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. இன்னும் நிறைய பேர் கேட்பீங்க இதில் வந்து கேம் ஆட முடியுமான்னு சொல்லிட்டு. ப்ளூ ஸ்டாக்ஸ் அளவுக்கு இதில் வந்து கஸ்டமைசபிள்லாம் கிடையாது. ஓரளவு இதில் வந்து நீங்கள் மேனேஜ் பண்ணி கேம் விளாட்லாம். இந்த WSADலாம் ஒர்க் ஆகுமான்னு கேட்டால் டவுட்டு தான். இதில் PUBG தான் விளாட முடியாது. PUBG ஃப்ரீ ஃபயர்லாம் அந்த அளவுலாம் விளாட முடியாது. மேபி சப்போஸ் மவுஸ் வச்சு ஆடுறதெல்லாம் ஈஸியாக ஆட முடியும் ஈஸியாக. மற்றபடி நீங்கள் ப்ளூ ஸ்டாக்ஸ் தான் நம்பி இருக்கணும் இப்போ வரைக்கும். இன்னும் அந்தளவுக்கு கஸ்டமைசேஷன் ஆப்ஷன்லாம் எதுவும் வரல. மேபி ஃப்யூச்சரில் வரலாம். வரும்போதெல்லாம் தனியாக ஒரு வீடியோ போட ட்ரை பண்ணுறாரு. சரி, அவ்வளோதான் இந்த வீடியோக்கு. பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். டவுட்டு மேபி இருக்கலாம், இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். மோஸ்ட்லி டவுட் இருக்காது, இருக்காண்ணே இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க. இருக்காது. சிவப்பு கலரில் ஒரு பட்டன் கீழே கொடுத்துப்போன்னு நினைக்கிறேன், கொடுத்துப்பாங்க. அந்த பட்டன் மட்டும் அப்படியே லைக்கு முக்கியப்பா. லைக்கு போட்டால் தான் லைக் இந்த அப்படி இருக்கும், தம்ஸ் அப் மாதிரி. அதை தொட்டிங்கன்னா அப்படியே ப்ளூ கலரில் வரும், அனிமேஷன்லாம் வரும், வெட்டிக்கும் பட்டாசு மாதிரி. சூப்பராக இருக்கும் பார்க்க. நீங்கள் தொட்டு பாருங்களேன், இங்கே தான் இருக்கும், இங்கே இருக்கும். தொட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். அனிமேஷன் வரும். வருதான்னு பாருங்கள், ஒரு சொல்லுங்க, தொட்டு பாருங்கள் சும்மா. ஏன்டா சிரிக்கிறேன்? அதுக்கு தான் சொல்கிறது.